ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர 101வது பாடல். இந்த பாடல் நூற்பயணம்னு சொல்லுவாங்க. நூற்பயன்னா இந்த 100 பாடலுடைய தொகுத்து வழங்கியிருக்கிறது தான் மொத்தமாக சேர்த்து ஒரு 101வது பாடலாக, அதாவது இந்த 100 பாடல் பாடின பலன்களையும் இந்த 101வது பாடலில் அடக்கி அபிராமி பட்டம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். ஆத்தாளே எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பூ நிறத்தாளே புவியடங்க காத்தாளே அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளே முக்கண்ணியே தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அபிராமி அன்னை உலகங்களையெல்லாம் பெற்றவள், மாதுளம் பூ போன்ற நிறத்தையுடையவள், உலகமெல்லாம் காக்கின்றவள், திருக்கரங்களில் மலர் அம்புகளையும் பாசத்தையும் அங்குசத்தையும் கரும்பு வில்லையும் வைத்திருப்பவங்க, 3 கண்களையுடைய தேவியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் நேராது, உலகில் வளமும் நலமும் பெற்று வாழ்வர்னு சொல்லியிருக்காங்க அபிராமி பட்டர். இந்த அபிராமி அந்தாதிக்குன்னு காஞ்சி மகாபெரியா ஒரு சிறந்த ஒரு சிறப்பை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு முறை காஞ்சி மகாபெரியவாள் முன்னாள் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அபிராமி அந்தாதி பாடல்கள் முழுவதும் பாடி முடித்தவுடன் அந்த மனிதன் தெய்வம் கூறிய வார்த்தைகள், ஏற்கனவே சீர்காழிக்கு ஞானசம்பந்தரால் பெருமை, இப்போ இவரால் இன்னும் அதிக பெருமை வந்து அடைந்தது. பட்டர் அம்பாளுக்காக பாடினார், இவர் உலகத்துக்காக பாடியிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியுடன் சொல்லி மிகவும் பெருமைப்பட்டுக்கிட்டாங்க காஞ்சி மகா பெரியவா அவர்கள். இதைவிட வேறு என்ன சன்மானம் நம்ம டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கு கிடைக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த அளவுக்கு பெருமை பெற்றது நம்ம அபிராமி அந்தாதி பாடல். இந்த அபிராமி அந்தாதி பாடல் எப்படி பாடணும்னா, எந்த ஒரு பாடல் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு முன்னாடி நூற்பயன் இந்த 101வது பாடலை 3 தடவை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு எந்த பாடல் வேணுமோ அதை பாடி அபிராமி அன்னையை வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும். அபிராமி அந்தாதி மொத்தம் 100 பாடல்கள். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பயனை தரும். மிகுந்த சக்தி வாய்ந்த இந்த பாடல் தினமும் உச்சரிப்பதன் மூலம் உங்கள் பிரச்சனைகள் நீங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி வழிபட்டு வாங்க. என்னால் முடிஞ்ச இந்த 100 பாடல்களுடைய பொருளும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பொருளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாடினீங்கனாக்கா இன்னுமே சிறப்பு. நேரம் இல்லாதவங்க உங்களுக்கு வெறும் பாடலை மட்டுமாவது பாடி அபிராமி அன்னையை வழிபட்டு வாங்க. முக்கியமாக இந்த அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளிக்கிழமை, நவராத்திரி நாட்கள்லாம் இந்த பாடலை அபிராமி அந்தாதி பாடலை வேண்டி வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கான பலன் உங்களை வந்து சேரும். அபிராமி அந்தாதி பாடலை பாடும்போது குடும்பம் மகிழ்ச்சியில் நிச்சயமாக இருக்குங்க. உங்களை எந்த தீங்குமே வந்து சேராதுன்னு அதனால தான் 101வது பாடலில் அன்னையை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையேன்னு முடிச்சிருக்காங்க அபிராமி பட்டர். நீங்களும் இந்த பாடல் நம்பிக்கையோடு வேண்டி வழிபட்டு வாங்க. நிச்சயமாக அதற்கான பலனை பார்ப்பீங்க. அபிராமி அன்னையோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயம் கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமா அபிராமி அந்தாதி பாடல் தினமும் எல்லாரும் வேண்டி வழிபடணும்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே சொல்லி அபிராமி அந்தாதி பாடலை வேண்டி வழிபட சொல்லுங்கள். எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.